கலைஞர் மகளிர் உரிமை தொகை, குழந்தைங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறார். விடியல் பயண திட்டம், இந்த பகுதியில் பட்டாசு தொழிற்சாலை, தீப்பெட்டி தொழிற்சாலை, பிரிண்டிங் பிரஸ் வேலைக்கு போற மகளிர் பலர் இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமா சேமிக்கிறாங்க. முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 22 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறாங்க. மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் கடந்த 27 மாதங்களா ஒவ்வொரு மாதமும் 1,15 லட்சம் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் உரிமை தொகையாக கொடுக்கிறார். வர்ற 12ஆம் தேதி முதல் இன்னும் கூடுதல் மகளிருக்கு உரிமை தொகையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்க இருக்கின்றார். எனவே மகளிர் முன்னேற்றத்திற்கு இந்த அரசு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் இடத்துல சிறப்பாக செயல்பட்டு இருக்குன்னா அதற்கு நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய பல திட்டங்கள் மிக மிக முக்கியமான காரணம். இது பொறுக்க முடியாமதான் ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு பல்வேறு வகையில நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிதி உரிமையை பறிக்கிறாங்க, எஸ்ஐஆர் சொல்லி நம்முடைய வாக்குரிமையை பறிக்க முயற்சிக்கிறாங்க, டீலிமிட்டேஷன் சொல்லி தொகுதி எண்ணிக்கைகளை குறைக்க பார்க்கிறாங்க. ஆனா இதையெல்லாம் தாண்டி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தொடரணும்னா நீங்க ஒவ்வொருத்தரும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும். மன வாழ்க்கையில இணைஞ்சு இருக்கக்கூடிய பிர்லாவும் பெட்ரிஷாவும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒற்றுமையாக நல்ல நண்பர்களாக வாழ வேண்டும்னு உங்கள் சார்பாக வாழ்த்துகின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.